அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்தியூர் குருநாதசாமி கோயில் தேர் திருவிழாவில் நாட்டு குதிரைகள் விற்பனை விலை நிலவரம் தான் பார்க்க போகிறோம். யார் இல்லை, நம்ம குதிரை செல்வராஜோட குதிரைகள் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கு, அப்படி விற்பனை விலை நிலவரம்லாம் எப்படி போகுது என்ன இதுன்னு கேட்டலாம். அண்ணா வணக்கம். குதிரை பிள்ளை எல்லாம் வணக்கங்க. அப்படியே இந்த தேர் திருவிழா எத்தனை நாள் நடக்கும் என்ன ஏதுன்னு ஒரு சின்ன டீட்டெயில் கொடுத்துட்டு அப்படியே பதிவுக்குள்ளே போயிடலாங்க. இது வந்து இப்போ தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா அந்தியூர் தேர் திருவிழா 12ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்குங்க. சரிங்க. அதாவது புதன்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், சனிக்கிழமை வரைக்கும் லாஸ்ட்டு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கிறதால லோட் பண்ணுவோம். வர புதன்கிழமையில இருந்தா ஸ்டார்டிங். ஆமாங்க, வர புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணிங்க. இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கே வந்துட்டீங்க? நேற்றுக்கே வந்துட்டேங்க நாங்கள். நேற்றுக்கே வந்தாச்சா? ஆமாங்க, குதிரையாக கிடைச்சது அளவாக தான் கிடைச்சது, எடுத்துட்டு வந்துட்டு அவ்வளோதாங்க. எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? நான் கொண்டு வந்து ஒரு 28 உருப்படி கொண்டாந்தாங்க. 28. ஆமாம். கைவசம் இருக்கிறதுங்க? கைவசம் இருக்கிறது இப்போ ஒரு 21, 22 இருக்கு. 21, 22 தான் இருக்கும். அதுக்குள்ள வியாபாரம் முடிஞ்சுங்களா? கொடுத்துக்கிறேங்களா? உள்ள கொடுத்துருக்கீங்க. சரி, ஓகே. அப்போ விலை நிலவரம் பார்த்துடலாங்களா? பார்த்துடலாம். தேர் திருவிழா வந்து எல்லாத்துக்கும் சிறப்பாக அமையட்டும். ஓகே, அப்படியே ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க இது என்ன பஞ்சகல்யாணிங்களா? இது பஞ்சகல்யாணி இல்லைங்க, 3 கால் வெள்ள ஆண் குதிரை தானா? ஆமா, 3 கால் வெள்ள ஆண் குதிரைங்க. ஆனா உருவத்துல நல்ல சைஸ்ல நல்ல பெரிய குதிரைங்க. குண்டுங்களா? ஆண் குதிரைங்க, காய் வடிச்ச குதிரை. சரி சரி. ஆமா. ஆனா இதுக்கு வந்து வண்டி பழக்கம் அவ்வளோ இதெல்லாம் இருக்கா? வண்டி பழக்கம் இருக்கு, ரைடிங் இருக்கு. ரைடிங் இருக்கு. ஆமா, 100 கிலோ வரைக்கும் ஆள் வெயிட் தாங்க. 100 கிலோ மட்டும் தாங்கும். ஆமாங்க. தற்சமயம் என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க? ஆனா இது நான் ஒரு 40 ரூபா சொல்லுங்க. 40 ரூபா. ஆமா. சுழி எல்லாங்க? சுழி சுத்தம். சுழி சுத்தம். எந்த கோளாறு இல்லை? எது இல்லைங்க, நீங்க யார் வேணா உட்காந்து ஓட்டிக்கலாம். எத்தனை வயசு இருக்குங்க? வயசு ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கும்பா. 6-7 வயசு தான் இருக்கும். 6-7 வயசு இருக்கு. சரி, ஓகே. மெச்சூரிட்டியான குதிரை. மெச்சூரிட்டியான குதிரை, நல்லா தொழில் தெரிஞ்ச குதிரையா? ஆமா. சரி, ஓகே. இது தேவைனாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆமா, சைஸ் ஒரு 50 இன்ச் இருக்குங்க. 50 இன்ச் இருக்கு சைஸ். எப்படி சுத்தமெல்லாம்? என்ன சுத்தம்லாம் எப்படிங்க? என்ன சுத்தம்? சுழியெல்லாம்? சுழியெல்லாம் சுத்தம், எந்த கோளாறு இல்லை? எது இல்லைங்க. சரி சரி சரி, ஓகே. நான் அப்படியே அடுத்து பார்த்துடலாம். ஆனா இந்த குட்டி குதிரை இது வந்து பெண் குட்டிங்க. பெண் குட்டி. ஆமாங்க. கரிக்கால் குமேத்துங்களா? கரிக்கால் குமேத்து 9 சுழி சுத்தம், பாக்ஸிங் இருக்குதுங்க. பாக்ஸிங்கோட இருக்கு. ஆமாங்க. எத்தனை வயசு இருக்குங்க? வயசு என்ன பல்லு போடலைங்க. பல்லு ஒன்றும் போடல? பல்லு போடலைங்க. சுழி எல்லாங்க? சுழி 9ல பாக்ஸிங். 9ல பாக்ஸிங். இன்னும் பல்லு போடல, குட்டி. குட்டி தான். சரி, இது என்ன அப்ராக்சிமேட் ரேட் வருங்க? இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா வருங்க. இதுவே 40 ரூபாய்ங்களா? ஆமாங்க. என்ன காரணங்க குதிரை எல்லாம் விலை ஏறுறதுக்கு? குதிரை வந்து இல்லைங்க, எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்க மாட்டிருக்கு இந்த தடவை. காஸ்ட்லியே இல்லைங்க. அதாவது வந்து இன்னைக்கு இந்த வருஷம் சந்தையில் ஸ்டார்டிங் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 10 ரூபாயிலேருந்து எடுத்துட்டீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய்க்கு இருக்குங்க. 10 ரூபாய்க்கு குட்டி இல்லைங்க, கிடைக்க மாட்டேங்குது. நம்ம இருந்தாலும் சரி, நம்ம கஸ்டமருக்கு வேணும் அங்கேயும் அவங்ககிட்ட அலைஞ்சு எடுத்துட்டு வந்துருக்கீங்களா? சரி, ஓகே. நான் அப்படியே அடுத்து பார்த்துடலாம். இது வந்து கல்யாண சொல்லி உள்ள குதிரைங்க. கல்யாண சொல்லி? ஆமாங்க. பாக்ஸிங்னா கல்யாண சொல்லி, இது வாங்கி கட்டினா கல்யாணம் நடக்குன்னு ஒரு ஐதீகம். அதனால இதுக்கு வந்து ரொம்ப ரேர் டிமாண்ட் அதிகங்கிறீங்க? டிமாண்ட் அதிகம். சரி சரிங்க. ஆமா. சரி, ஓகேண்ணா. அப்படி இந்த குதிரை? இந்த குட்டி வந்து பெண் குட்டிங்க. இது பெண் குட்டி? ஆமாங்க. இது எத்தனை நாள் குட்டிங்க? இது என்ன ஒரு 6 மாசம் குட்டிங்க. 6 மாசம் தான் இருக்கும். ஆமா, குட்டி நல்ல குட்டி, ஃபர்ஸ்ட் கிளாஸ், நல்ல அருமையான கலரு. ஆமாங்க. இது என்ன கலர் சாருங்க? இது வந்து இது வந்து கல்டா, கருப்பு கல்டா. கருப்பு கல்டா. இன்னும் பருவம் வர வர கலர் இன்னும் அதிகமாகுமா? இன்னும் அதிகமா, இன்னும் நல்லா தூக்கலா வரும். ஆமாங்க. சரி, இது வந்து 6 மாசம் குட்டி நீங்க? ஆமாங்க. என்ன ரேட் வருதுங்க? குண்டா இல்ல? இது பெண் குட்டி. பெண் குட்டி தான். பெண் குட்டி. சரி சரி. என்ன ரேட் சொல்றீங்க? இது ஒரு 35 ரூபா வரும். 35 ரேஞ்ச். ஆமாங்க. பேசினா அனுசரிச்சு தரலாம். பேசினா அனுசரிச்சு கொடுப்போம். சுழியெல்லாம் எந்த கோளாறு இல்ல? சுழியில எச்சு கம்மியா தான் இருக்கு. எச்சு கம்மியா இருக்கு. ஆமா, சுழியில ஒரு தப்பு சுழி இருக்குது. ஆனா இருந்தாலும் குட்டி இது இந்த டேக்குல கிடைக்காது. நீங்க சந்தைக்குள்ள இங்க தேடினா கிடைக்காது. ஆமா. சரி, நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் குட்டிங்க. நல்லா ரெடி பண்ணி எடுத்துட்டோம்னா நல்ல குட்டி. ரெட்டை போட்டு குட்டி. ஆமா. நல்லா மெயின்டைன் மட்டும் கரெக்டா பண்ணோம்னா நல்ல ஹைட் வெயிட்டுமா வரும். புட்டா கிட்டா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. புட்டா கிட்டானா பேக் சைடு புறமுதுகும். புறமுதுகு எப்படி இருக்குதுங்க?
புட்டா கிட்டானீங்களா அது வேற மாதிரி மீனிங்க போக மாட்டிருக்கு. இல்ல இல்ல, நல்ல புறமுது ஏத்தத்தோட இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இப்படித்தான் இருக்கணும். குதிரைன்னா இப்படித்தான் இருக்கணும். குட்டின்னா இப்படித்தான் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி முகலட்சணமும் ஜம்முன் இருக்கு. முகலட்சணம் பாருங்க, நல்ல சின்ன மூஞ்சியோட நல்லா இருக்கு. நல்லா ஹைட்டு. கண்ணு என்ன வெள்ளிக்கண்ணா? இல்லைங்க, அது போல போலைங்க அது. சரி சரி சரி, ஓகேண்ணா. அப்படியே அடுத்து பாத்திரலாம். சரி. இது இது வந்து சம்மனுங்க, 9 சுழி சுத்தம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 45 வருங்க. 45? ஆமாங்க. என்ன பல்லு போடாத குட்டி. சரிங்க. இதே குட்டி தான். இதே குட்டி தான்? ஆமா, பல்லு போடாது. பல்லு போடாது. சரி, அது பக்கத்துல ஒரு குட்டி நிக்குது. அது வந்து இது கூட ஜாயிண்ட் ஆயிடுச்சுங்க. ஜாயிண்ட் ஆயிருச்சா? ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அது இது கூடவே சுத்திட்டே இருக்குது. கூடவே சுத்திட்டு இருக்கு. ஆமா, தாய் முள்ளையாட்டே இருக்குங்க. நீ கண்டுபிடிக்க முடியாது குட்டின்னு தான் நினைப்பீங்க. சரி சரி. ஆனா இது பல்லு போடாத குட்டி. இது வந்து இது இங்க பாருங்க, பல்லே இன்னும் போடல. இன்னும் பல்லு போடாத குட்டி. சம்மனு பல்லே வளர்க்கறது இல்லையா இருக்கு. பூரா பாசம் முடிச்சு தனி ஒரு பிராண்ட். அதெல்லாம் கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணணும். தனி ஒரு பிராண்ட் சொல்லிக்கிறேங்க. பிரஸ் வாங்கி விலை கூட்டுறது எல்லாம் குதிரைக்குங்க. சரி சரி. அது வந்து நான் விளக்குறது விலை கூடதாம்மா, ரொம்ப விலையாயிருப்போமா. அப்படியா? சரி ஓகே. இது வந்து என்ன ரேட் சொல்றீங்க? இது வந்து 25 ரூபா வருங்க. 25 ரேஞ்சு. 25 சொல்றீங்க. சுழியெல்லாம் இந்த கோளாறு இருக்கா? சுத்தம். சுழியெல்லாம் சுத்தம். இன்னும் நல்லா ஹைட் ஏறும். ஹைட்டுன்னு ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு வருங்க. 2 இன்ச்சு 3 இன்ச்சு. அதுக்கு மேல ஏறாதுங்களா? அதுக்கு மேல நாம 50 இன்ச்சு சொல்லிட்டோம்னா சண்டைக்கு வருவாங்க இல்லையா? ஆமா ஆமா. நம்ம கம்மியா சொல்லிட்டா மேல போயிட்டா கூட சந்தோஷப்பட்டுக்குவாங்க. சரி சரி. தப்பு. சரி, இது ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? நான் சொன்னது ரொம்ப கம்மி தானே. நீ இதுல நீ கஸ்டமரோட ரொம்ப கம்மி பண்ணி விட்டுருவீங்களா எடுக்குது இல்லைங்களா? சரி ஓகே, அப்ப அடுத்ததுக்கு போயிடலாம். இப்போ இதுலயே வந்து லோ பட்ஜெட்ல எந்த குதிரை இருக்குங்க இன்னைக்கு? எது இந்த சந்தையில லோ பட்ஜெட்ல என்ன குதிரை வச்சிருக்கீங்க? லோ பட்ஜெட்னா இந்த காய் அடிச்சது, அது என்ன சொல்லுவீங்க? குடும்ப கட்டுப்பாடு பண்ணது. ஆப்தா பண்ண ஆண் குதிரைகள் வண்டி பழக்கத்தோட ஏதாச்சும் இருக்கு? அதான் லோ பட்ஜெட்ல இருக்கும். ஆப்தா பண்ணது எடுக்கலைங்க. அதான் லோ பட்ஜெட்ல இருந்துச்சு, அது எடுக்கலைங்க. சரி ஓகே. ஆமா. லோ பட்ஜெட் எதுவும் இல்லைங்களா இப்போதைக்கு? லோ பட்ஜெட்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 10 ரூபா ரேட்டு. மினிமம் 10 ரூபா. ஆமா. அது குட்டியா இல்ல பெரிய சைஸ் குதிரையா? குட்டி. இந்த குட்டி கிடைச்சா சந்தோஷமா எடுத்துக்கலாம். இந்த குட்டிகள் கிடைச்சாவே சந்தோஷமா எடுத்துக்கலாமா? ஆமா. இன்னும் நீங்க சொல்ற பார்த்தா நாட்டு மாடு காங்கை மாடு எப்படி டிமாண்ட் ஆகுதோ அதே மாதிரி நாட்டு குதிரை டிமாண்ட் ஆகிற மாட்டேங்குது. கண்டிப்பா டிமாண்ட் தான். குதிரை இல்லைங்க. குதிரையே இல்ல. ஆமாங்க. சரி ஓகே. சரி, இப்போ இந்த குட்டியை பாத்திரலாம். இது என்ன கலர்ல சேர்றது? சுழி எத்தனை சுழி? இது வந்து செவலைங்க. சுழி 9 சுழி சுத்தம். இன்னும் பால் முடிய ஒழுகாம இருக்க மாட்டிருக்கு. ஆமாங்க. குட்டி 9 சுழி சுத்தங்க. இந்த குட்டி வந்து 17 ரூபா வருங்க. 17 ரூபா வருங்க. பெண்ணா ஆணுங்களா? பெண் குட்டிங்க. பெண் குட்டி தான். ஆமாங்க. 17 சொல்றீங்க. ஆமாங்க. சுழி சுத்தம் இல்லைங்களா? சுழிக்குதான் காசு. சுழிக்குதான் காசுங்க. சுழிக்குதான் காசு. ஆமாங்க. பெண் குட்டி. பெண் குட்டி வீட்டுல வளர்க்குறவங்க எத்தனையோ பேர் ஆக்கிய நிறைய இந்த மாதிரி சைலண்டான பெண் குதிரைகள் வந்து வீட்டுல வளர்க்குறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நல்லா நெத்தி சுட்டியோட இருக்கு. ஆமா. குழந்தைக்கு பிடிச்சுவாங்க யாரு வேணும். அது வாட்டுக்கு நின்று முடிச்சுக்கு. அது இப்பவே வளர்த்துறவங்க இந்த சைஸுக்கு வாங்கி கொண்டு வராங்கன்னா கரெக்டா செட் ஆகிக்கும். ஆமா. பாருங்க, குழந்தைகள்லாம் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு போறியா? உங்க வீட்டுல இருக்க 2 குட்டி கொடுத்துருவேன் எனக்கு. ஐயோ, அது அங்க வர அங்க வந்து வரு. இங்க வா. அப்பா வருவாரு. உங்க வீட்டுல எத்தனை குதிரை வச்சிருக்கீங்க? சொல்லிரு, கொஞ்சம் பேசுறாங்க. சொல்லி எத்தனை குதிரை இருக்குது? நீ இப்படி எல்லாம் வெக்கப்பட்டீங்கன்னா கூட டான் ஆகுறது. அந்த வெக்கப்பட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்க வர ஆம்பளை சிங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி பேச்சு அப்படி சொல்லு. என்னன்னு குதிரை சொல்லு. இந்த போன் கையில வச்சுக்க சொல்லு. தெரியல, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அப்படி. சரி ஓகேண்ணா. அப்படியே கொண்டு மட்டும் தான் இருக்குதாமாங்க. அப்படியே கொண்டு மட்டும் தான் இருக்கு. ஆமா. சரி, இது ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? வந்தா அனுசரிச்சு கொடுக்கலாம். பேசுனா கட்டுடியார் வேலையா இருந்தா அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். ஆனா நான் அதிகமா ஆசையெல்லாம் பண்ணல. போனதுக்கு என் செலவுக்கு 10-15 நாள் ஆட்டு அங்க இருந்த வடக்க. சரி. இருந்ததுக்கு எனக்கு செலவுக்கு மினிமம். அதாவது உங்க வீடியோவே பாத்தீங்கன்னா ரேட் வந்து பேசிக் நார்மலா இருக்குங்கிறக்கோசரம் தான் நல்லா மூவிங் ஆயிட்டு இருக்கும். ஆமா. அதனாலதான் வந்து நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் நான் வெறும் 4500 ரூபாய்க்கு கொடுத்தேன். 4 ரூபாய்க்கு கொடுத்துக்கிறேன். அது மாதிரி கிடைக்கும் போது கொடுப்பேன். ஆனா இன்னைக்கு பொடிக்குட்டி இந்த பொடிக்குட்டிய அங்க ரேட் இல்லைங்க. அங்கேயே 10,000ங்கிறாங்க. அங்கேயே 10 ரூபா ரேஞ்சுக்கு போகுது. 10 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. நாம அதுலயும் சுழி தேடி குட்டி இல்லைங்க. அது முதல் மாதிரி இல்லைங்க. குதிரை முதல் மாதிரி கிடைக்கிறதே இல்லை. ஆமா, ரொம்ப டிமாண்ட் குதிரைகளுக்கு. என்ன பண்றது? சரி ஓகே, அப்படியே அடுத்து பாத்துக்கலாம். எல்லாம் இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டே வர்றாங்க. குட்டிகளை அழிச்சிட்டே வராங்களா? அவிச்சு சாப்பிட்றாங்களா? என்னமோ பண்றாங்க. எப்படியோ நீ பிரச்சனைகளை மாட்டி விடுறதுல குறிக்கோளா இருக்காதீங்க அப்படிங்களா? இது என்ன ஒயிட்ல சேர்றதானே?
அண்ணா இந்த குதிரை வந்து என்ன ரேட் வருதுங்க? என்ன ரகத்துல சேர்றது? இது வந்து காட்டிவாடி கிராஸுங்க. காட்டியாவாடி கிராஸ். ஆமாங்க, பெண் குதிரைங்க. வீட்டுக்கு வேண்டி எடுத்துட்டு வந்தேன் நானு. உங்க வீட்டுக்கு? ஆமாங்க, குட்டி இறக்குறதுக்கு அது மாதிரி வச்சுக்கலாம், கலர்ல இருக்குது அப்படின்னு எடுத்துட்டு வந்தேங்க. இது என்ன விலைக்கு கொடுப்பீங்க? என்னங்க என்ன விலைக்கு கொடுப்பீங்க? இது ரேட்டு நானும் எச்சா கொடுத்து எடுத்துக்கிறேன், கொடுக்க மாட்டேங்க இதையே. நீங்க அப்படித்தான் சொல்லுவீங்க, கடைசியில் இந்த குதிரையெல்லாம் எல்லாம் வலுக்கட்டாயமா கேட்பாங்க. என்ன பண்ண, நம்மளுக்கு ஆசைதான், எல்லாருக்கும் ஆசைப்படுறாங்கன்னா எல்லாரும் எடுத்து கொடுக்குறேன். 400 குதிரை வளர்க்கலான்ட்டு ஆசை. சரி, பொருள் இது மாதிரி பொருள் இல்லைங்க. பாத்தீங்களா இது வரைக்கும் எங்கேயாச்சும் நல்லா ஹைட் வெயிட்டுமா இருக்கு? நல்ல ஹைட் வெயிட். இது உடம்பு இழைச்சி கிடக்குதுங்க. இன்னும் குப்புன உடம்பு இருந்துச்சுன்னா இது நல்லா இருக்கு. ஒரு 52 இன்ச்சு வருங்க. 52 இன்ச்சு 52 இன்ச்சுங்க. இடவெட்டி கிராஸ். காட்டிவாடி கிராஸுங்களா? காட்டிவாடி நாட்டுக்குதிரை கிராஸுங்க. பல்லுங்க? பல்லு ஆச்சுங்க குதிரை. இப்போ இதுல ஈல்டு இறங்கினா இது குட்டி சேல் பண்ணுவீங்களா? இதுல ஈல்டு இறங்கினா குட்டி சேல்ஸ் பண்ணுவோம். இது வந்து செனையாக்கி இது இருக்கா? இது செனையா இருக்கு, வாய்ப்பு இருக்குங்க. காட்டிவாடி கிராஸ் பண்ணிக்கிறாங்க. இல்ல செனை பண்ணிக்கலாமா? இல்லைங்க, காட்டிவாடி குண்டு அப்ளக்குல கிராஸ் பண்ணிக்குதுங்க. சரி சரி. அப்போ குட்டி போட்டா சேல் பண்றதுக்கு கண்டிப்பா போஸ்ட் போடலாம். கண்டிப்பா போடலாங்க. சரி, ஓகே. இது விட மாட்டாங்க பாருங்க, இதையே நான் ஆசைப்பட்டு வச்சுக்கிறேன், விட மாட்டாங்க. ஏன்னா வியாபாரம் பண்ற நீங்க செலக்ஷன் பண்ணும்போது நான் நல்ல தரமான குதிரையா தான் இருக்கு, அதுக்கோசரமே தான் கேட்பாங்க. கலரா இருக்குது அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்தேன். சரி வச்சுக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு. ஆல்ரெடி ஒரு சப்ஜா இருக்கு, அந்த சப்ஜா ஒன்று குட்டி போட்டிருக்குது. அதே மாதிரி சேம் கலர்கள். சரி சரி சரி, ஓகேம்மா. அடுத்துக்கு போயிடலாம். அடுத்த எல்லாம் ரெஸ்ட்ல உட்காந்துட்டாங்களா இருக்குது. இது பொடி குதிரை தான், அப்படியே விட்டுருங்க, அது ஃப்ரீயாவே நின்றுட்டு போகுது. இது வந்து என்ன விலை வருங்க? இது வந்து ஆண்குட்டிங்க. ஆண்குட்டி. ஆமாங்க. நிக்கட்டுன்னு விட்டா பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறேன். நெத்தி பட்டாவோட இருக்கு. நெத்தி இதோட இருக்குங்க. இது வந்து என்ன ரேட் வருங்க? எத்தனை? இது வந்து 9 சுழி சுத்த கண்ணிக்கட்டோட இருக்குங்க, ஆண்குட்டி. சரி, இது வந்து ஒரு 16 ரூபா வரும். 16? ஆமாங்க, கண்ணிக்கட்டோட இருக்கு. ஆமா. இது வந்து எத்தனை மாசம் குட்டி இருக்குங்க? இது என்ன ஒரு 2 மாசம். 2 மாசம் தான் இருக்கு. அவ்வளவுதான் இருக்குங்க. 16 சொல்றீங்க? 16. ஆமா, பேசினா அனுசரிச்சு தரலாம். ஒரு 5 ரூபா ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம். 5 ரூபா ஃபைனல் பண்ணலாம். இங்க ரன்னிங் போ பார்க்கலாம். ஓடும், அதுவும் ஓடும்போது எடுக்கிறதா. அப்படியே தெனாவட்டா நடந்து போறாரு. ஆமா, பாத்தியா, குட்டிலே சேட்டை. சரி, ஓகே. அப்படியே அடுத்து இது பெண் குட்டிங்களா? இது ஆண்குட்டி. எல்லாம் குண்டு தான் அதிகமா இறங்கி இருக்க மாட்டிருக்கு இந்த தடவை. எது இல்லை, எல்லாம் இருக்குது. பெண்குட்டி இல்ல 8 பெண்குட்டி 5 ஆண்குட்டி எடுத்துக்கிறேங்க. இது வந்து ஆண்குட்டிங்க. இது நேரம் பாத்தீங்கன்னா சிவப்பு கல்டா. சிவப்பு கல்டா அப்படியே அந்தல வந்துருங்க. சிவப்பு கல்டா சுழியில் வச்சு கம்மியா தான் இருக்கு. 6 மாசத்துக்கு ஒரு கால் வெள்ள. ஒரு கால் வெள்ள. ஆமா, குட்டி ஒரு 13 ரூபா சொல்றேன். 13? ஆமாங்க. சரி சரிங்க. இது எத்தனை மாசம் குட்டிங்க? இது ஒரு 3 மாசம் 4 மாசம் அது மாதிரி. 3-4 மாசம் தான் இருக்கும். ஆமாங்க. இது எப்படி கலர் ஃபுல்லாவே அப்படியே கல்டாவா மாறிடுமா? இல்ல, இது இப்படிதான் வரும் உங்களுக்கு. கலர் இந்த மாதிரி தான் இருக்குமா? ஆமாங்க, மூஞ்சியில் மட்டும் இது மாதிரி இருக்கு. இது வந்து இந்த கலர் இப்படியே தான் இருக்கு. என்ன ரொம்ப வெயில போட்டேன்னா இந்த இடத்துல கொஞ்சம் வெளுப்பா வரும், அவ்வளவுதான். ஓ, இல்லைன்னா இதே மாதிரி தான் குதிரை சேம் இதே மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க. சரி, ஓகேம்மா. அப்படியே அடுத்து பார்த்துடலாம். அது என்ன கறிக்கால் குமையதுங்களா? எதுங்க கறி படுத்துட்டு இருக்கிறது? பால் முடியா ஒன்றும் ஒழுகாம இருக்குது. எந்திரி. இது என்ன கலர்ல சேருங்க? அதான் யோசிக்கிற அப்படி இல்லைங்க. இது என்னமோ ஒட்டி கிடக்கு பூரா. இது பெண் குட்டி. ஆமாங்க. இது வந்து எத்தனை நாளான குட்டிங்க? இது ஒரு 2-3 மாசம் இருக்குங்க. 2-3 மாசம். ஆமாங்க. இது வந்து பெண் குட்டி. சுழி வந்து குடமேல கூட வேற தப்பு இல்லைங்க. சரிங்க. ஆமாங்க. விற்பனை விலை என்ன வருங்க? இது வந்து விற்பனை விலை வந்து ஒரு 17 ரூபா வருங்க. 17? ஹைட் வருங்களா? ஹைட் நல்லா வருங்க. நல்லா வளர்த்தி எடுத்தா நல்லா வருங்க. நல்லா வளர்த்தி எடுக்கும். நம்ம பராமரிக்கிறத பொறுத்தான். ஆமாங்க. அதையா முடியல, நல்லா தெளிவா இருக்குது. ஆமாங்க. சரி, ஓகே. அப்படியே அடுத்து பார்த்துடலாம். சரி, அடுத்து இதுக்கு போலாமா அதுக்கு போலாமா? இது நெத்தி வெள்ளை, நெத்தி பட்டாவா? இந்த குட்டிங்க? இது வந்து ஆண் குதிரைங்க. ஆண் குதிரை. ஆமா, 10 சுழி சுத்தம். இது செம்மன் கலர்ல வருங்க. செம்மன் கலரா? சமனா? சமன். சமன்ல சேர்றது. ஆமாங்க. அது உனி கலர் மாறுங்களா இல்ல இதே தானா? இல்ல, இதேதான். இதேதான். இது வந்து பல்லு எத்தனை பல் தரத்தில் இருக்கு? பல்லு ஆச்சுங்க குதிரை ஒரு 6-7 வயசு ஆச்சுங்க. இது வண்டி பழக்கம், ரைடிங் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆமா, சுழி 10 சுழி ராஜா சுழியோட இருக்குது. இது வந்து ஆண் குதிரைங்க. ஆண் குதிரை. தொழில் தெரிஞ்ச குதிரைங்களா? தொழில் தெரிஞ்ச குதிரை. இது என்ன விலை சொல்றீங்க? இது ஒரு 22 ரூபா வருங்க. 22? என்ன விலைனா கொடுக்கலாம்? ஏது
விலை கட்டி அனுசரிச்சு கொடுப்பாங்க. அனுசரிச்சு கொடுக்கலாம். ஆமாங்க. சரி ஓகே, அப்படியே அடுத்து பார்த்துடலாங்க. அடுத்து இது இந்த குதிரைங்க, இது வந்து பெண் குதிரைங்க. பெண் குதிரை. ஆமாம், 9 சொல்லி சுத்தம். ஆமாம், நல்லா பார்க்கறக்கு ஐலுக்கா நின்றுக்கிற மாதிரி இருக்குது. அது அப்படித்தான். நல்லா சூட்டிப்பான குதிரை. சூட்டிப்பான குதிரை. இது எப்படி பல் போட்டிருக்கீங்களா? இது பல்லு ஆச்சுங்க குதிரை. பல்லு ஆச்சுன்னா ஒரு 5-6 வயசு ஆச்சுங்க. 5-6 வயசு ஆயிருக்கு. ஆமாம், பல்லு ஆச்சுங்க குதிரை. பல்லு ஆச்சு. இது வந்து தொழில் எப்படிங்க? தொழில் வண்டியில் ஓடுனதுனாங்க, நான் பார்க்கல. போட்டா ஓடும் குதிரை, போட்டா ஓடும். ரைடிங்கு? ரைடிங் பழக்கம் இல்லைங்க. அது ஓட்டணும். வண்டிக்கு வேணா பழக்கி ஓட்டிக்கலாம். வண்டிக்கு ஓட்டிக்கலாம். சரிங்க. சுழியெல்லாம் எந்த கோளாறு கிடையாது. 9 தெளிவா இருக்கு, அக்யூரேட்டா இருக்கு. 9 தெளிவா இருக்கு. ஆமாங்க. இது வந்து என்ன விலை சொல்றீங்க விற்பனை விலை? விற்பனை விலை 30 ரூபா சொல்லுதுங்க. 30 ரூபா சொல்றீங்க. பேசினா அனுசரிச்சுலாம். ஆமா, அனுசரிக்கிறதே இருக்க வேண்டாங்க. நீங்க குதிரை கிடைக்க மாட்டேங்க, நீங்க வேற கஸ்டமருக்கு மேல இருக்கிறீங்களே. சரி ஓகேங்க. பொருளை பாருங்க. நீங்க கேட்ட பணம் காசு ஒண்ணு இல்லை. இப்போ பணம் காசு இன்னைக்கு கிடைக்கும், நாளைக்கு போயிருங்க. இந்த பணம் எங்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட இருக்குது, எல்லா பக்கம் மாத்தி மாத்தி போயிரு. ஆனா பொருள் நல்ல தரமான பொருள் கிடைக்குதுன்னா வாங்கி வச்சுக்கலாம். 5 ரூபா இப்படி சொல்லுவீங்க, அப்புறம் பேசுனாங்கன்னா இப்படி இருந்தாலும் கம்மி பண்ணி கொடுத்துருவீங்க. ஐயோ, ஏன் கேட்கறீங்க? நான் ஒரு ஆளுங்க வாங்க வரீங்களா 4-5 பேர் வந்துட்டு ஒரே முட்டா பேசினா என்ன முடியறது இல்ல. எத்தனை பேருக்கு பதில் சொல்லுங்க. சரி ஓகே. சரி, அப்படியே அடுத்து பாத்திரலாங்க. டைம் இழுத்துட்டே போகுது. பாய் மாடுது முட்டை மாடு தேவை. இது ஆண்குட்டி. ஆண்குட்டிங்க. 4 கால் வெள்ளைங்களா? 4 கால் வெள்ளையில கணக்கு இருக்குது. ஆனா நெத்தி வெள்ளை இல்ல, நெத்தில சுட்டிதான் இருக்கு. சுட்டிதான் இருக்கு. ஆமா, நெத்தில வெள்ளை இருந்ததுன்னா இதே பஞ்சகல்யாணி ரேஞ்ச். நெத்தில நல்ல பட்டையாட்டு வெள்ளை இருந்தா பஞ்சகல்யாணிக்கலாம். சரி சரி. இது வந்து எத்தனை மாசம் குட்டிங்க? இது குட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம். 6 மாசம். இது பால் முடி உழுகாம இருக்க மாட்டிருக்கு. ஏனுங்க? இதே பால் முடி உழுகாம தான் இருக்கு. இல்ல, உளுந்துருச்சுங்க. ஒரு டைம் உளுந்துருச்சு. சரிங்க. இவர் பின்னால கொஞ்சம் இருக்கு. அப்படியே சுழி எல்லாம் சுழி 9 சுழி சுத்தக்க 9 கண்ணி கட்டுங்க. 9 கண்ணி கட்டு. இது என்ன விலை வருங்க விற்பனை விலை? இது விற்பனை விலை வந்து ஒரு 17 ரூபா வருங்க. 17. ஆமாங்க. சரி ஓகேம்மா, அப்படியே அடுத்து பார்த்துடலாம். இது என்ன கரிக்காலா? கரிக்கால் குமேத்து. சுழி செக் பண்ற அப்படியா? இது எத்தனை சுழி சுத்தங்க? இது வந்து 10ல பாக்ஸிங். 10ல பாக்ஸிங். ஆமாங்க. ஆண் குதிரை கரிக்கால் குமேத்துங்க. ஹைட் ஒரு 43 வருங்க. சரிங்க. ஆமாங்க. நெத்தி சுட்டியோட இருக்க மாட்டிருக்கு. நெத்தி சுட்டி இருக்குது. நெத்தி சுட்டி இருக்கு. ஆமாங்க. இது வந்து என்ன விலை வருதுங்க? இது வந்து ஒரு 25 ரூபா வருங்க. 25. தொழில வந்து தெரியலைங்க, சும்மா அது எதையும் சொல்ல வேணாம், தப்பு. சரி, இப்போ வந்து எத்தனை இன்ச் ஹைட் வருதுங்க? ஹைட் இப்போ ஒரு 43-44 வருங்க. 43-44 வரும். இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் உடம்பேறி ரைடிங் ஓட்டிக்கலாம். குதிரை நல்லா சாதுவா இருக்குது. சாதுவா இருக்கு. ஆமாங்க, ஓட்டிக்கலாம். ஓடும் குதிரை. இப்போ ஓடுறதுக்குன்னா பிறந்தது. நான் வச்சுக்கிறது பொறுத்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி. சரி, இதே விற்பனை விலை எத்தனை சொல்றீங்க? இது வந்து ஒரு 25 ரூபா சொல்லுதுங்க. 25. ஆமாங்க. பாக்ஸிங்கோட இருக்கு சுழி. பாக்ஸிங் கல்யாண சுழியோட இருக்கு. பாக்ஸிங் அப்படியே காமிக்க முடியுமா? பாருங்க. இப்போ பாக்ஸிங் சுழி வாங்குறதுல என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுங்க? வந்து கல்யாணத்துக்குன்னு சொல்லி வாங்கிட்டு முன்னோர்கள் சொன்னது. அதாவது நெத்தியில வந்து 2 சுழி இருக்கு. தெரியுதா? இதே வந்து ஏறி இறங்கி இருந்ததுன்னா அது வந்து என்னது சைடு சொல்லுவாங்க. சைடு மிரரா இல்ல சைடு செட்டப்பா? சைடு செட்டப்னால அது இதுல சொல்ல வேண்டாம். நீங்க இல்ல கேக்குறேன், எனக்கு டவுட்டுக்கு தான் கேக்குறேன். இல்ல, இது வந்து இப்படி இருந்தா கொடைமேல் கொடைங்க. மேல கீழே இருந்தா கொடைமேல் கொடைங்க. இப்படி கொஞ்சம் சாஞ்சாப்புல இப்படி மேல கீழே இருந்தா சாய் கூட. சாய் கூட. ஆமா. இதுல 3 வருங்க. இது வந்து பாக்ஸிங். பாக்ஸிங். ஆமா. சரி ஓகே. இது பாக்ஸிங் சுழியோட. ஆமா, அது பெண் குதிரை காமிச்சேன் இல்லைங்களா? ஆமா, அதே மாதிரி. ஆமா, அதே மாதிரி. சரி, அப்ப பாக்ஸிங் சுழி தேவைப்படுறவங்க இதை பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பாக்ஸிங் நிறைய கேக்குறேன், கிடைக்க மாட்டேங்குதுங்க. கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, ஏதோ இந்த டைம் நம்மளுக்கு ஒரு 3 குட்டி கிடைச்சிச்சு. அதுக்குமே ஆளுகளா புக் பண்ணிட்டாங்க. சரி சரி. வந்தாங்கன்னா எடுத்துட்டு போயிருவாங்க. அதுக்குள்ள இவங்க சந்தையில புது ஆளுக்கு வராங்க, அவங்க கூட அவங்களும் கேக்குறாங்க. சரி ஓகே. யாரு வேலை காசு கொடுக்குறாங்க? இது வந்து என்ன விலை சொல்றீங்க? இது வந்து சொல்லிட்டு இல்லைங்களா, மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது. சொல்லிட்டு ஒரே வச்ச 25 ரூபா. 25. ஆமாங்க. ஒரே ஃபைனல் ஃபிக்ஸர் ரேட். ஆமா, அது ஆண் குதிரை. பெண் குதிரையா இருந்தா இது 35 ரூபா 40 ரூபா பக்கம் வரும். ஓ, அது பெண் குதிரைனாவே ரேட் வேற மாதிரி. ஆமா, பெண் குதிரையா இருந்தா அது குட்டி போடுங்க அப்படின்ட்டு முக்கால்வாசி பெண் குதிரையை லைக் பண்ணுவாங்க அதிகமா. சரி சரி. ஆமா. சரி ஓகே, அப்படியே அடுத்து பார்த்தலாம். கண்ணுல தெரியுதா அண்ணா இந்த குட்டி? இது வந்து பெண் குட்டிங்க. பெண் குட்டி. 9 சுழி சுத்தங்க.
ஆமாங்க ஒரு கரிக்கால் குமேத்துங்க. கரிக்கால் குமேத்துங்க 9 தெளிவாக இருக்குது குட்டி. ம். ஆமாம். இது வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் இருக்குது குட்டி. பால் குட்டி தான். பால் குட்டி தானே. இப்போ இந்த மாதிரி பால் குட்டி வாங்கிட்டு போனால் செட் ஆகிக்குமா? மேய்ச்சல் எடுக்குமா? மேயர் குட்டி எடுத்து வாங்கிட்டு போனால் எடுத்துக்கலாம். ஆமாம். இது மேயருக்கு ஆரம்பிச்சிருச்சுங்களா? மேயருக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஏன் ரொம்ப பால் குட்டி வாங்கினா தான் ஆகாதுங்க. பால் ஊட்டிட்டு இருக்கிற குட்டி தான் ஆகாது. இது தனியாக மேய்ஞ்சிக்குது. ஆமாம். இது மாதிரி குட்டி வாங்கிக்கலாம். இது என்ன நம்ம கஸ்டமர் எல்லாம் அந்த பால் குடிச்சிட்டு லாஸ்டா மறக்குது இல்லைன்னா கடைசி டேட்ல ஒரு 2 மாசத்துல அது மாதிரி குட்டியே கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்பதான் ரேட் கம்மியா இருக்கு. அது மாதிரி குட்டி வந்து ரேட் கம்மியா இருக்கு. ஆனா அது சிரமம் தானே. அது கிடைக்காது. அப்புறம் அதுவும் இல்லாம கொண்டு போய் வச்சோம்னாலும் தீவனம் செட் ஆகாம போச்சுன்னா ரொம்ப இலச்சு ஏறுங்க. இது தாய் கூட மேய்ஞ்சி பழகி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. இது இன்னும் தனியா மேய்ஞ்சதுன்னா குதிரை ஆயிக்கும். ஆமா. இது பிக்சட் ரேட்டுங்களா இல்ல அனுசரிச்சு தரலாமா? ரேட் என்ன சொல்லல. அதைத்தான் கேட்குறேன். சொல்றதுக்கு முன்னாடியே கேட்டணும்ல. நீங்க ரொம்ப இது பண்ணிட்டீங்க. இது குட்டி 20 ரூபா சொல்றேங்க. 20 ரூபா ரேஞ்ச். ஆமாங்க. இதுலயே ஆண் குட்டியா இருந்தா ஒரு 5 ரூபா கம்மி. 15 ரூபா வரும். ஆமாங்க. சரி, அப்படியே அடுத்து பாத்திரலாங்களா? அடுத்து கட்டிங் எல்லாம் வெட்டி ஒன்று கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என்னமோ அங்கேயே வெட்டி வச்சிருந்தாங்க. பெண் குதிரைங்க. நல்லா மேனி மினுமுனு போட பளபளன்னு இருக்காங்க. குதிரை வந்து இது கரிகால் குமேத்தானுங்களா? இது கரிகால் குமேத்த நாசி. ஆமாங்க. சரி, ஓகே. இது வந்து எத்தனை சுழி சுத்தம், என்ன விலை? இது 9 சுழி சுத்தங்க. சைஸ் ஒரு 46 47 வருங்க. சரிங்க. இது பொருள் நல்ல பொருள். எப்படி தொழில பழக்கம்? தொழில் வண்டி பழக்கம் இருக்குங்க. வண்டி இருக்கு, ரைடிங் இருக்கு. வண்டி ரைடிங் ரெண்டுமே இருக்கு. இப்போ ரைடிங் எப்படி வீட்டில் யூஸ் பண்ற கூட வாங்கிக்கலாமா? இந்த குதிரை வீட்டில் யூஸ் பண்றதுக்கு வாங்கிக்கலாம். வீட்டில் யூஸ் பண்றதுக்கு வாங்கிக்கலாம். வயசு ஒரு 7-8 வயசு ஆச்சுங்க. 7-8 வயசு ஆச்சு. இது சுழி எல்லாம் எப்படிங்க? சுழி 9 தெளிவா இருக்கு. 9 தெளிவா இருக்கு. எந்த குறை இல்ல. ஆமா. இது என்ன ரேட்னா ஃபைனல் முடிக்கலாங்க? இது ஒரு 30 ரூபா சொல்றேன். நேர்ல வந்து அனுசரிச்சு கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருக்க வாய்ப்பு இருக்கா? உடம்பு நல்லா பழு நாட்டு நல்லா வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும். ஹைட்டு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்டிச்சுங்க. வெயிட் எல்லாம் ஏறாதுங்க. உடம்பு மட்டும் ஏத்திக்கலாம். இப்போ பாக்குற நல்லா மினுமினு தான் இருக்குது. ஆமா. இது என்ன எதுவுமே பண்ணலைங்க. நேற்றுக்கு நைட்டு தான் வந்தது லோடுங்க. சரிங்க. இதெல்லாம் நல்லா துடைக்கணுங்க. இதெல்லாம் எல்லாம் கழுவி விட்டா குதிரை நல்லா மினுமினு நல்லா தெரியும். எந்த ஒரு மேக்கப்புமே பண்ணல. மேக்கப் போட் பண்ணி தான் கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்குற லுக்கா. சரி. அதுக்குள்ள நீங்க வேற அதுக்குள்ள நீங்க வந்துட்டு எனக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்க. நான் என்ன பண்றது? சரி, ஓகேங்க. அடுத்துங்க இது என்ன ரேட் ஃபைனல் கொடுப்பீங்க? அது 30 ரூபா சொன்னா நேர்ல வந்து அனுசரிச்சு கொடுக்கலாம். ஆமாங்க. சரி, ஓகே. அது தெளிவா இருக்குது இல்லைங்களா? தப்பு இல்ல. தெளிவா இருக்கு. ஆமாங்க. இது நெத்தி பட்டா ஓட இருக்குங்க. இது ஆண் குதிரைங்க. ஆண் குதிரை. ஆண் தானே. ஆமா. இது ஆண் குதிரை. வண்டியில ஓடுன குதிரைங்க. வண்டி பழக்கம் இருக்கிற குதிரை. வண்டி பழக்கம் ஓடல குதிரைங்க. இது என்ன ரேட் வருதுங்க? இது வந்து சுழிய என்ன பாக்கலைங்க. ஒரே நிமிஷம் அப்படி பாத்துக்கிறேன். அதனால நான் சுழிவே அவங்களே வலுக்கட்டாயத்துல ஏத்தி விட்டுருக்காங்க. ஆமா. ஆனா இது ஒன்று எடுத்துட்டு போய் வண்டியில ஓடுற குதிரை அப்படின்னாங்க. சரி, அதனால எடுத்துட்டு வந்தேன். சுழி 10ங்க. 10 சுழி சுத்தமா? 10 சுழி சுத்தங்க. 10 சுழி சுத்தம். என்ன கலர்ல சேர்றதுங்க? இது கரிக்கால் குமேத்துக்கு ஒரு கால் வெள்ளை. கரிக்கால் குமேத்திலே ஒரு கால் வெள்ளைங்க. என்ன ரேட் வருதுண்ணா? இது ஒரு 25 ரூபா வருங்க. 25. தொழில் தெரிஞ்ச குதிரை. ஆமாங்க. என்ன ஹைட்டா இருக்க வாய்ப்பு இருக்கா? எனக்கு ஹைட் எல்லாம் ஏறாது. அவ்வளவுதான். ஆமாங்க. சரி, ஓகே. இது வந்து ஆண்குட்டிங்க. ஆண்குட்டி. ஆமா. அவுத்துட்டீங்க. சும்மா ரொம்ப பொடி குட்டியா இருக்குது. இப்பதான் மேஞ்சே பழக மாட்டிருக்கு. மேய்து வருங்க. அதுவும் மேய்து. இது என்ன ரேட் வருங்க? இது ஒரு 12 ரூபா வருங்க. 12 ரூபா. பொடி. பால் முடியல உழுகாம இருக்கு. மஸ்து வந்து முன்ன ஜாரு மஸ்து முன்ன பண்ண இருக்கு. மஸ்து முன்ன பண்ண இருக்கும். ஆமா. கொஞ்சம் எச்சு கம்மி இருக்கு சுழி. ஆமாங்க. சரி, இது என்ன ரேட்னா கொடுப்பீங்க? இது நேர்ல வந்து அனுசரிச்சு 12 ரூபா சொல்லிக்கிறேன். 12 ரூபா சொல்றீங்க. நேர்ல வந்து அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். சரி, ஓகேண்ணா. அப்படியே அடுத்து இது பொட்டை குட்டிங்க. இது என்ன ரேட்? இது பொட்டை குட்டி. ஆனா இது 20 ரூபா வரும். சரி, சுழி சுத்தமெல்லாம் பாக்குறாங்களா? அது எப்படி சுழி பாக்குறாங்களா? ஆமா. தெரியாது. இந்த குட்டியை தான் என்ன ரேட் வருதுங்க? இந்த குட்டி வந்து செவலைங்க ஒரே நேரம். நெத்தியில மட்டும் வெள்ளை இருக்கு. நெத்தி பட்டாவோட இருக்கு. நெத்தி பட்டா இல்லைங்க, முழுசா வெள்ளையில நெத்தி விளையாட்ட. இது வந்து பெண் குட்டிங்க. பெண் குட்டி 10 சுழி சுத்தங்க. 10 சுழி சுத்தம். ஆமா, 10 சுழி சுத்தம். இது குட்டி வந்து 22 ரூபா சொல்றாங்க. 22. ஆமாங்க. பேசினா அனுசரிச்சு தரலாம். ஆமா, நேரில் வந்து அனுசரிச்சு கொடுப்பாங்க. குட்டி நல்ல குட்டிங்க. குட்டி நல்ல தரமான. ஆமா. சரி, ஓகே. அப்படியே அடுத்து பார்த்துடலாங்க. அடுத்து இங்க ஒன்று குண்டொன்னு நின்று இருக்கு. இது வந்து ஆண் குட்டிங்க. இது 9 சுழி சுத்தம் தெளிவா இருக்குங்க. 9 சுழி சுத்தம். ஆமா.
எத்தனை வயசு இருக்குங்க? வயசு ஒரு 6-7 மாசம் ஆச்சுங்க. 6-7 மாசமான குட்டி. ஆமாங்க. என்ன ரேட் வருதுங்க? இது ஒரு 18 ரூபா வரும். 18 ரேஞ்சு வரும். பேசினா அனுசரிச்சு தரலாமா? நேரில் வந்து அனுசரிச்சு கொடுப்போம். சுழி சுத்தம் குட்டி நல்லா இருக்குனாலும் சாதுங்க. சாது. ஆமாங்க. எதுல முடக்கடி குட்டியெல்லாம் எதுவும் கிடையாது. முடக்கடியே இல்லை. ஆமா, எல்லாமே சாது. சரி, ஓகேண்ணா. அப்படியே அடுத்து அது ஆண் குட்டி தானா? இது ஃபுல் கருப்பா? இது கருப்புங்க, ஃபுல் கருப்பு ஆண் குட்டிங்க. ஃபுல் கருப்பு ஃபுல் ஒயிட் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஆமாங்க. இதுன்னு பால் முடி உழுகலைங்க. முடியெல்லாம் கொடிச்சுன்னா குட்டி வந்து சுத்தமான ஃபுல் கருப்பா வந்துருங்க. ஃபுல் கருப்பா வந்துடும். ஆமாங்க. சரி, இது வந்து எத்தனை சுழி சுத்தங்க? குட்டி வந்து இது குடைமேல குடை இருக்குதுங்க. வேற எந்த தப்பும் கிடையாது. வேற எந்த மிஸ்டேக்? ஆமாங்க. இது குட்டி வந்து ஒரு மீறி போனா 2 மாசம் 3 மாசம் இருக்கணும். இது நல்லா வளர்த்து எடுத்துட்டாங்கன்னா ஒரு 50 இன்ச் எல்லாம் எட்டி பாக்குங்க. 48-50 எட்டி பாத்துரு. குட்டி நல்லா இருக்குங்க. வளர்த்துறத பொறுத்தா. ஆமாங்க. நான் வளர்த்துறப்ப கொண்டு போய் கட்டி சீன் போடாம சைஸ் வலினாலதான் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி. நல்ல இந்த குட்டியா இருக்கும்போது நல்ல சாப்பாடு கொடுத்துட்டோம்னா பின்னால் நல்லா வேலை செய்யும். சரி, ஓகே. இது ஃபைனல் என்ன ரேட்னா கொடுக்கலாங்க? இது ஒரே விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா வந்தா கொடுத்துருவாங்க. 5 ரூபா வந்தா கொடுத்துடலாம். ஆமாங்க. சரி, ஓகே. அப்படியே ஃபைனலாக அந்த ஒரு குதிரை இருக்கு, அதோட முடிச்சிடலாங்க பதிவை. அப்பமா கால் வேறு தட்டுது. என்ன கல்டாவில் சேருங்களா? சீனி கல்டாவா புளியம்பூர் கல்டாவா? நீங்களா ஏதோ ஒரு பேரை வைக்காதீங்க, நான் வைக்கிற பேர் அப்படிங்கிறீங்களா? என்ன ஒரு 4 வீடியோ பார்த்தா போதும், அவங்களே பேர் வைப்பீங்க. அவ்வளவுதான் இல்லையா? இது வந்து பெண் குட்டிங்க. பெண் குட்டி? ஆமாங்க. என்ன பல் போடாத குட்டிங்க. பல் போடாது. நல்லா கை பழக்கமானதாட்டு இருக்கு. பல் போடலண்ணா. சரி, இது வந்து என்ன ரேட் வருதுங்க? இது வந்து 10 பாக்ஸிங். 10 பாக்ஸிங்கா? ஆமாங்க, 10 பாக்ஸிங். ஆனா 10 பாக்ஸிங்கும் இருக்கு, குலவசி இருக்கு. பாக்ஸிங் ராஜா சுழி இருக்குது, தப்பு சுழி ஒன்று இருக்கு. இதெல்லாம் நல்ல சுழியும் ஒன்று இருக்கு. சரி, பாக்ஸிங்கும் இருக்குங்க. வந்து பாருங்க, எல்லாமே இருக்குது. ஆமாங்க. ராஜா இருக்கு, மைனஸ் இருக்கு, பிளஸும் இருக்கு, மைனஸ் இருக்குது, ராஜா சுழி இருக்கு. ராஜா இருக்கிறதுனால இது தப்பும் வராது. சரி. ஆமா, இது பெண் குட்டிங்க. இது வந்து சீனி கல்டா, சிவப்பு கல்டாப்பாங்க. ஆமாங்க. இது என்ன ரேட் சொல்றீங்க? இது வந்து ஒரு 28 ரூபா சொல்றேங்க. 28. பேசினா அனுசரிச்சு தரலாம். நேரில் வந்து அனுசரிச்சு கொடுப்பாங்க. தெளிவா இருந்துச்சுன்னா அக்யூரேட்டா வந்து இதே 30 ரூபாய்க்கு மேலேங்க. 30 ரூபாய்க்கு மேலே போகும். ஆமாங்க. சரி, ஓகேண்ணா. இப்போ இந்த மாதிரி குதிரைகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு உங்க நம்பர் சொல்லிருங்க. சரிங்க. இந்த சந்தை வந்து இன்னும் எத்தனை நாள் இருக்கும்? இந்த சந்தை வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லைங்க. நான் வந்து அங்க குதிரை லோட் ஆனோன்னா வந்துட்டேங்க. ஏன் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? அதுவும் அங்கே உணவு முறைகள்லாம் வேறங்க, அதனால கம்முன்னு வந்துட்டாங்க. சரி. இங்க இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வர புதன்கிழமை வந்து ஸ்டார்ட்டுங்க. புதன்கிழமையில இருந்து ஸ்டார்ட். புதன்கிழமை ஸ்டார்ட் ஆச்சுன்னா மறுபடியும் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கிடக்கு. சரி, ஓகே. இப்போ கையில இருக்கிற குதிரைகள் போக மறுபடியும் குதிரைகள் இறங்குங்களா உங்ககிட்ட? வேற ஒரு 8 ஒரு சின்ன வண்டிக்கு வருங்க. ஒரு சின்ன வண்டிக்கு? ஆமா, ஒரு 10 குதிரைகள் வரலாம். 8 உருப்படி வருங்க. சரி. ஆமா. சரி, ஓகே. அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க, தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து பார்த்து கூட வாங்கிக்கிட்டோம். சரி, நம்பர் பார்த்தீங்கன்னா 88 25 420 349. சரி, ஓகே. ஓகே, நன்றி.